அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். இன்னைக்கு நாம பாக்குறது துலாம் ராசி அன்பர்களுக்கான 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, நியாயமான தீர்ப்பை கொடுக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் ஒரு எப்பவுமே நன்மை தீமை ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி தான் வச்சிருப்பீங்க. அப்ப துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கன்னா, 5ஆம் இடத்துல ராகு பகவானும் 6ஆம் இடத்துல சனி பகவானும், அதே போல குரு பகவான் பாத்தீங்கன்னா 9, 10, 11ஆம் இடத்துல இந்த வருடத்துல அடுத்தடுத்து பயணம் செல்ல இருக்கிறாரு. அதே போல 11ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பகவானும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு லாபத்துல தொழில் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு வேலை பாக்குறீங்க அப்படின்னா அந்த வேலையில ஒரு வேலை பளு, ஒரு வேலையில ஒரு அலைச்சல், இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். ஆனா போராட்டத்திற்கு பின் வெற்றி அப்படிங்கிறது இந்த துளாராசிக்கு கண்டிப்பாக இந்த வருடம் உண்டு. 9ல குரு பகவான் இருந்து உங்களுடைய மாணவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உயர்கல்விக்காக வெளியூர் செல்வது அல்லது வெளியூர் போறவங்க மூலமாக ஒரு உதவிகள் கிடைப்பது, தந்தை வழி மூலமாக ஒரு நல்ல ஆதரவு கிடைப்பது, இது எல்லாமே இந்த மாணவர்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் ஒரு குழப்பத்துல இருக்கீங்க, எந்த பாடப்பிரிவு எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய தந்தையோட ஆலோசனை கேட்டு நீங்க வந்து அதாவது எதிர்காலத்துல நீங்க வந்து பாடப்பிரிவு ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்துல உங்களுக்கு மிக அழகாக அருமையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தந்தையோட ஆலோசனையை பெற்று அதன் பின்று எதா இருந்தாலும் நீங்க முடிவெடுங்க அப்படிங்கறதா. மாணவர்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனாலும் கொஞ்சம் அசால்ட்டா இருக்கக்கூடாது, நல்லா படிக்கணும், கவனமாக நீங்க படிக்கணும். கொஞ்சம் எஃபர்ட், கடுமையான உழைப்பை கொடுத்தால் மட்டுமே உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். தொழில்ல பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு சிறப்பான ஏற்றங்கள், நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை இந்த வருடம் நல்ல ஒரு யோகமான வருடம்னே சொல்லலாம். ஜூன் மாதத்துக்கு பிறகு தொழில பட்டம் பதவி புகழ் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். நீங்க தேடி போக வேண்டியதில்லை, தானாக தேடி வரும் அப்படிங்கறதான். காதல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க, சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வழிபாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கூட வேலை பார்க்கறவங்களுக்கு அல்லது தொழில்ல வேலை பார்க்கறவங்களுக்கு உங்களால முடிந்த அன்னதானத்தை கொடுங்க. ஒரு டீ காஃபி வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு சர்வீஸ் பண்றது, இது எல்லாம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும். மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை காலையில சுக்கிர ஓரையை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல செல்வ நிலை உயரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.